Hello everyone, welcome to Max Corner. இந்த ஒரு கிளாஸ்ல நம்மளுடைய கம்யூனிட்டி டேப்ல போட்ட 2 கொஸ்டின் உடைய சொல்யூஷன் வந்து பார்ப்போம். இந்த 2 கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்கமிங் குரூப் 2A மெயின்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட்டுங்க. குரூப் 2A மெயின்ஸ்ல ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்ல இருந்து ஒரு 40 கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுல சிலபஸா ஒரு 27 டாபிக்ஸ வந்து குடுத்திருந்திருக்காங்க. அந்த 27 டாபிக்ல ஒரு டாபிக் தான் பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அதுல நம்ம காம்பினேஷன் பேஸ் பண்ண மாரியான 2 கேள்விகள இந்த ஒரு வீடியோல டிஸ்கஸ் பண்ணுவோம். முதல்ல காம்பினேஷன்னா என்னங்கிறது ரொம்ப டீட்டெயிலா அதனுடைய ஃபார்முலா என்ன? அத எப்படி அப்ரோச் பண்ணணும்? அப்படிங்கிற ஒரு பேசிக்க தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் இந்த ஒரு கேள்விக்கு நம்ம ஆன்சர் பண்றதுக்கு பார்ப்போம். முதல்ல காம்பினேஷன் அப்படிங்கிறது ரைட். இப்போ அதனுடைய ஃபார்முலா அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது NCR அப்படின்னு சொல்லுவோம். N அப்படிங்கிறது ஒரு 10 பேர் இருக்காங்க. அந்த 10 பேத்துல ஒரு 4 பேத்த என்னென்ன காம்பினேஷன்ல செலக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட்டாக இருக்கும். அதனுடைய ஃபார்முலா NCR. N அப்படிங்கிறது மொத்தம் எவ்வளவு பேர் இருக்காங்களோ அது N னுடைய வேல்யூ. R அப்படிங்கிறது நம்ம எவ்வளவு பேர செலக்ட் பண்ண போறோமோ அது R னுடைய வேல்யூ. அப்ப இத ஃபார்முலாவா எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா, n ஃபேக்டோரியல் டிவைடட் பை r ஃபேக்டோரியல் இன்டூ n மைனஸ் r ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது இந்த ஃபார்முலாவுடைய எக்ஸ்பான்ஷன். இத அப்ளை பண்ணி தான் நம்ம காம்பினேஷன்ல கேட்கக்கூடிய எல்லா கேள்விக்கும் ஆன்சர் பண்ண போறோம். திரும்ப நான் ரிப்பீட் பண்றேங்க. NCR அப்படிங்கிறது ஃபார்முலா. இந்த காம்பினேஷன் அப்படிங்கிறத தான் C அப்படின்னு டினோட் பண்றோம் நம்ம. ரைட். N அப்படிங்கிறது டோட்டல் மெம்பர்ஸுங்க. அதுல எவ்வளவு பேர செலக்ட் பண்ண போறோமோ அது R. அந்த ஃபார்முலாவை எக்ஸ்பேண்ட் பண்ணும் பொழுது n ஃபேக்டோரியல் டிவைடட் பை r ஃபேக்டோரியல் இன்டூ n மைனஸ் r ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ற மாதிரி சின்ன ஒரு எக்ஸாம்பிள நம்ம பார்ப்போம். ரைட். இப்போ ஒரு 5 பேத்துல ஒரு 3 பேத்த செலக்ட் பண்ணணும். ஒரு 5 பேர் இருக்காங்க. அவங்களிலிருந்து ஒரு 3 பேர நம்ம செலக்ட் பண்ணணும். அந்த 3 பேத்த எப்படி எவ்வளவு காம்பினேஷன்ல செலக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். அத எப்படி எழுதுவோம்? 5C3 அப்படின்னு எழுதுவோம். கரெக்ட்டா? 5 பேத்துல 3 பேத்த செலக்ட் பண்ணணும். அது எவ்வளவு காம்பினேஷன்ல செலக்ட் பண்றோம் அப்படிங்கிறதுக்காக தான் 5C3 அப்படின்னு எழுதுறோம். ரைட். நம்ம இன்னும் இந்த கேள்விக்குள்ள போகல. முதல்ல காம்பினேஷன்னா என்ன? அதனுடைய ஃபார்முலா என்ன? ஒரு கொஸ்டின எப்படி அந்த ஃபார்முலால அப்ரோச் பண்ணணுங்கிற பேசிக்க தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த ஒரு கான்செப்ட்குள்ள போகலாங்க. ரைட். இப்ப 5C3 ஃபார்முலாவுல எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னா 5 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 3 ஃபேக்டோரியல் இன்டூ 5 மைனஸ் 3 த ஃபேக்டோரியல். அதாவது n உடைய வேல்யூ 5, r உடைய வேல்யூ 3 நீங்க அப்ளை பண்ணியிருந்திருக்கீங்க. ரைட். இன்னும் இத 5 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 3 ஃபேக்டோரியல் 5 மைனஸ் 2ங்கிறது 2 ஃபேக்டோரியல். ஃபேக்டோரியல்னா எல்லாருக்கும் என்னன்னு தெரியும். 5 ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது என்னன்னா 5 இன்டூ 4 இன்டூ 3 இன்டூ 2 இன்டூ 1. ரைட். 5லிருந்து 1 வரைக்கும் மல்டிபிள் பண்ணி எழுதுறதுக்கு பேரு தான் 5 ஃபேக்டோரியல்னு சொல்லுவோம். 4 ஃபேக்டோரியல்னா 4லிருந்து 1 வரைக்கும் ஒண்ணு ஒண்ணா ரெட்யூஸ் பண்ணிக்கிட்டே வரணும். ரெட்யூஸ் பண்ணிட்டு வந்தாலும் சரிங்க, 1லிருந்து 4 வரைக்கும் போனாலும் சரி 2ம் ஒண்ணு தான். ரைட். இப்ப நான் இந்த ஃபார்முலாவ எக்ஸ்பேண்ட் பண்ணும் பொழுதுங்க, 5 ஃபேக்டோரியல் அப்படிங்கிறத 5 இன்டூ 4 இன்டூ 3 இன்டூ 2 இன்டூ 1 டிவைடட் பை 3 ஃபேக்டோரியல் அப்படிங்கிறத 3 இன்டூ 2 இன்டூ 1 இன்டூ 2 ஃபேக்டோரியல் அப்படிங்கிறத 2 இன்டூ 1ன்னு எழுதலாமா? ரைட். இப்ப இந்த எனக்கு 3 டூ 1ம் இந்த 3 டூ 1ம் கேன்சல் பண்ணிடலாமா? அப்ப எனக்கு என்ன இருக்குங்க? மீதிய மட்டும் நான் எழுதுறேன். 5 இன்டூ 4 டிவைடட் பை 2 இன்டூ 1 அப்படிங்கிறது மட்டும் மிச்சம் இருக்கு. இப்ப நான் இத டைரக்ட்டா ஃபார்முலால அப்ளை பண்ணாம எழுத சொல்றேன். உங்களால புரிஞ்சுக்க முடியுதா அப்படிங்கிறது பாருங்க. அதாவது இப்ப நம்ம இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப்பா எழுதி, இப்ப இந்த 5 ஃபேக்டோரியலுக்கு உள்ள இந்த 3 ஃபேக்டோரியல்னு இருக்கும். அது கேன்சல் ஆயிரும். அந்த ஸ்டெப்ப நம்ம இங்க டைரக்ட்டா எழுதலாம். இப்படி இருக்கும் பொழுதுங்க, ரைட். 5C3 அப்படின்னு சொல்லும் பொழுதுங்க, 5லிருந்து 3 நம்பர்ஸ் எழுதுனா போதுங்க. அப்போ 5 இன்டூ 4 இன்டூ 3 டிவைடட் பை 3னா 1 இன்டூ 2 இன்டூ 3ன்னு எழுதுனா போதுங்க. ரைட். இந்த 3 கேன்சல். 5 இன்டூ 4 டிவைடட் பை 1 இன்டூ 2 இந்த ஸ்டெப் எல்லாம் இல்லாம டைரக்ட்டா இந்த ஸ்டெப்புக்கு நம்ம வந்துரலாம். புரிஞ்சுக்க முடியுதா? ரைட். இந்த ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. இது ஒரு வேளை கால்குலேஷன் பேஸ் பண்ண மாரியான கேள்விகள் கேட்கறாங்க அப்படின்னா தேவைப்படும். இப்ப இந்த காம்பினேஷன் டெர்ம்ஸ் எப்படி எழுதியிருக்கோங்கிறத நான் இன்னொரு எக்ஸாம்பிள்க்கு எழுதுறேன். ரைட். 5C2ன்னா என்ன பண்ணணுங்க? 5 இன்டூ 4 டிவைடட் பை 1 இன்டூ 2ன்னு எழுதுனா போதும். ரைட். இந்த ஃபார்முலா கூட n ஃபேக்டோரியல் டிவைடட் பை r ஃபேக்டோரியல் இன்டூ n மைனஸ் r ஃபேக்டோரியல்குள்ள எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அது பெருசா போற மாரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். 5C2 எப்படி எழுதணுங்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? 5ஓட சேர்த்து 2 நம்பர் எழுதுறோம். 5 இன்டூ 4. அடுத்து கீழ 2ன்னு சொல்லியிருக்கனால 1 இன்டூ 2. 1லிருந்து இன்கிரீஸ் பண்றோம். இது வந்து 5லிருந்து ஒண்ணு ஒண்ணா ரெட்யூஸ் பண்றோம். எத்தன டெர்ம்ஸ் இருக்கோ அதை அப்ளை பண்றோம்.
ரைட். இப்ப இந்த இன்கேஸ் இப்ப இந்த மாரி இடங்கள்ல இப்ப 5C3 அப்படின்னுங்கிறதையும் ரைட். இதிலிருந்து இது 2யும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 2 கிடைக்கும். 5C2க்கும் ஒரே ஆன்சர் தான் கிடைக்கும். 2 ஒண்ணு தான். 5C3யும் 5C2வும் ஒண்ணா தான் இருக்கும். ரைட். ஒரு எக்ஸாம்பிளுக்கு எழுதி பார்ப்போமா? 5 இன்டூ 4 இன்டூ 3 டிவைடட் பை 1 இன்டூ 2 இன்டூ 3ன்னு எழுதுறோம். அதே மாரி இங்க 5 இன்டூ 4 இங்க 1 இன்டூ 2. ஸோ இந்த 3யும் இந்த 3யும் கேன்சல். அப்ப 5 இன்டூ 4 5 இன்டூ 4 1 இன்டூ 2 1 இன்டூ 2 2ம் ஒண்ணு தான். புரிஞ்சுக்க முடியுதா? இப்போ ரொம்ப பெரிய நம்பர்ஸா போகும்பொழுதுங்க, அந்த டெர்ம்ஸ நம்ம நெறைய எழுத முடியாதுங்கிறதுக்காக, ஒரு வேள ஃபார் எக்ஸாம்பிள் 10C2 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா, ரைட். 10C8 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா, நம்ம 8 டெர்ம்ஸ் எழுத முடியாது. அந்த இடத்துல இத 2யும் மைனஸ் பண்ணி 10C2ன்னு எழுதிக்கலாம். 2 ஒண்ணு தான். ரைட். இப்ப நம்ம இந்த கேள்விக்குள்ள போகலாம். ஸோ இப்ப காம்பினேஷன் பத்தின ஒரு ஐடியா நமக்கு கிளியரா கிடைச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இப்ப நம்ம கேள்விக்குள்ள போகலாம். கேள்வியில என்னன்னா, ஒரு கிரிக்கெட் விளையாட்டில் 15 வீரர்களிலிருந்து 11 வீரர்கள் எத்தனை வழிகளில் தேர்ந்தெடுக்க முடியும்? இதில் ஒரு குறிப்பிட்ட வீரர் கண்டிப்பாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் சொல்லியிருந்திருக்காங்க. In how many ways a cricket team of 11 players can be made from 15 players if a particular player is always chosen அப்படின்னு குடுத்திருக்காங்க. இப்ப கேள்வியில என்னன்னா, நல்லா கொஞ்சம் அஸ்யூம் பண்ணிக்க முடியுதான்னு பாருங்க. உங்களுக்கு முன்னாடி ஒரு 15 பேர் நின்னுகிட்டு இருக்கிறாங்க. நீங்க ஒரு டீம ஃபார்ம் பண்ண போறீங்க, கிரிக்கெட் டீம. அந்த 15 பேத்துலருந்து 11 பேத்த செலக்ட் பண்ணி ஒரு கிரிக்கெட் டீம ஃபார்ம் பண்றீங்க அப்படின்னா, எவ்வளவு பாசிபிள் வேஸ், எவ்வளவு காம்பினேஷன்ஸ்ல நீங்க வந்து அவங்கள செலக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது கேள்விங்க. இப்போ ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா 15C11ன்னு முடிச்சிடலாமா? 15 பேத்துல இருந்து 11 பேத்த சூஸ் பண்ணணும். 15C11 அப்படிங்கிறது கான்செப்ட். இப்ப இந்த ஒரு கேள்வி 15 பேத்துல இருந்து 11 பேத்த செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 15C11ஓட முடிச்சிருக்கலாம். இதுல ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. என்ன கண்டிஷன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட வீரர் வந்து கண்டிப்பா சூஸ் பண்ணணும். இப்ப நீங்க காம்பினேஷன்ல பார்க்கும்பொழுது, அவரு வரலாம், வராமயும் போகலாம். அதெல்லாமே தான் கவுண்ட்ல வரப்போகுது. அப்ப கண்டிப்பா அவரு வரணும் அப்டின்னா, அவர தனியா செலக்ட் பண்ணி வச்சிரலாம். அதாவது நீங்க உங்க கண்ணு முன்னாடி 15 பேர் இருக்காங்க. அந்த 15 பேத்துல இருந்து கண்டிப்பா ஒருத்தர செலக்ட் பண்ணியே ஆகணும் அப்டின்னா, அவர தனியா நிக்க வச்சிரலாம். அந்த டீம்க்குள்ள உட்கார ஒரு டீம்ல நம்ம சேர் போட்டு வைக்கிறோம் அப்டின்னா, 11 சேர் போட்டு வச்சிருக்கோம் அப்டின்னா, அதுல அ 11 சேர் போட்டு வச்சிருக்கோம் அப்டின்னா, இந்த 15 பேத்துலருந்து ஒருத்தர கூப்ட்டு அங்க உட்கார வச்சிரலாம். மீதி இங்க என்ன எத்தன பேர் இருப்பாங்க? 14 பேர் இருப்பாங்க. அந்த 14 பேத்துல இருந்து தான் இப்ப நம்ம சூஸ் பண்ண போறோம். எவ்வளவு பேர சூஸ் பண்ணா போதும்? இன்னும் 10 சேர் தான் அங்க இருக்கு. ரைட்? ஏன்னா 11 பேத்துல ஒருத்தர சேர்ல உட்கார வச்சுட்டோம். இன்னும் 10 சேர் தான் இருக்கு. இன்னும் 10 பேத்த அதுலருந்து சூஸ் பண்ணணும். அப்ப 14C10 அப்படிங்கிறது கான்செப்ட். ரைட். இந்த ஃபர்ஸ்ட் கேள்வி ஆரம்பிக்கும்பொழுது இதுல இருக்குங்க. இந்த கண்டிஷன் அப்ளை பண்ணும்பொழுது 14C10 ஆயிருக்கு. இத எழுத தெரிஞ்சிருச்சு அப்டின்னா போதுங்க. இத எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கும், ஃபார்முலால அப்ளை பண்ணி ஆன்ஸர் சொல்றது எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். கிளியர்? ரைட். ஏன் ஒருத்தர நான் கவுண்ட்லருந்து குறைச்சுட்டேன்? அவர கண்டிப்பா சூஸ் பண்ணணும். அப்ப 15 பேத்துலயும் அவரு வரப்போறது கிடையாது. மீதி 14 பேத்துலருந்து நான் சூஸ் பண்ண போறேன். 11 பேத்துல கண்டிப்பா ஒருத்தர் இருக்க போறாரு. அவர நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டேன். மீதி 10 பேர காம்பினேஷன்ல சூஸ் பண்ணா போதும். அப்ப 14C10. இந்த 14C10 அப்படின்னு சொல்லும் பொழுதுங்க, 14 நம்ம 10 டைம்ஸ் எழுதுறதுக்கு ரொம்ப பெருசா இருக்கனால, இதனுடைய டிஃபரன்ஸ் பார்த்துக்கலாம். அப்ப 14C4 அப்படின்னு எழுதலாமா? 2 ஒண்ணு தான். 14C10னுடைய வேல்யூவும் 14C4னுடைய வேல்யூவும் ஈக்குவலாக தான் இருக்கும். இப்ப நான் இத ஃபார்முலால உங்களுக்கு நான் ஆல்ரெடி எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன். இப்ப நம்ம டைரக்ட்டா எழுதலாம். ஸோ 14லிருந்து 14ஓட சேர்த்து ஒரு 4 நம்பர் கீழ எழுதலாம். ஸோ 14 இன்டூ 13 இன்டூ 12 இன்டூ 11 டிவைடட் பை கீழ 4ன்னு இருக்கனால 1லிருந்து 4 வரைக்கும். 1 இன்டூ 2 இன்டூ 3 இன்டூ 4 எல்லாருக்கும் கிளியரா புரியும்னு நெனைக்கிறேன். இந்த ஃபார்முலால அப்ளை பண்றத விட, அந்த ஃபார்முலால அப்ளை பண்ணா என்ன ஸ்டெப் வருமோ, அத நம்ம டைரக்ட்டா எழுதியிருக்கோங்க. ஸோ இப்ப நம்ம கேன்சல் பண்ணோம் அப்டின்னா, 3 4s ஆர் 12 இந்த 12 கேன்சல் பண்ணிடலாம். 2ஆல இத கேன்சல் பண்ணும்பொழுது 7 டைம்ஸ். ரைட். 7 இன்டூ 11 இன்டூ 13 வந்து பார்த்தீங்க அப்டின்னா 143. ஸோ 143ய 7ஆல மல்டிபிள் பண்ணும்பொழுது 1001 அப்படிங்கிறது இதனுடைய ஆன்ஸர் ஆப்ஷன் பி. ஸோ இந்த கேள்வியிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னாங்க, 15 பேர்லேருந்து 11 பேத்த நம்ம சூஸ் பண்ணணும். அதில கண்டிப்பா ஒருத்தர டிஃபால்ட்டா எடுத்து வச்சுக்கிட்டு, மீதி 14 பேத்துலருந்து 10 பேத்த செலக்ட் பண்றதுக்கு எவ்வளவு காம்பினேஷன்ல நம்ம செலக்ட் பண்ண முடியும் அப்படின்னா, 1001 காம்பினேஷன நம்மளால இங்க ஃபார்ம் பண்ண முடியும். கிளியர்? நல்லா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேங்க. இதிலேயே இன்னொரு கண்டிஷன வச்சு நம்ம அடுத்த ஒரு கேள்விய டிஸ்கஸ் பண்ணுவோம்.
அடுத்த கேள்வி என்னன்னா, ஒரு கிரிக்கெட் விளையாட்டுல 15 வீரர்களிலிருந்து 11 வீரர்களை எத்தனை வழிகளில் தேர்ந்தெடுக்க முடியும்? இதில் ஒரு குறிப்பிட்ட வீரர் தேர்வு செய்யப்படாமல் இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஒருத்தர செலக்டே பண்ணக்கூடாது. 2 கேள்விக்கு வித்தியாசம் புரியும்னு நெனைக்கிறேன். அதனால தான் ஒரே மாரி கான்செப்ட்ல நான் குடுத்துருந்திருக்கேன். ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின்ல வந்து இந்த கேள்வியில வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒருத்தர கண்டிப்பா சூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இங்க ஒருத்தர கண்டிப்பா சூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 11 சேர் நம்ம போட்டு வச்சிருக்கோம். அதுல 15C11 அப்படிங்கிறது பேசிக்கான கான்செப்ட். இப்ப இந்த கண்டிஷனுக்குள்ள போறோம் அப்படின்னா, ஒருத்தர நான் கண்டிப்பா எடுக்கவே கூடாது. அப்போ மொத்த கவுண்ட்ல அவர குறைச்சிறலாம். மீதி 14 பேத்த மட்டும் தான் நான் செலக்ட் பண்ண போறேன். ரைட்? அதுல 14C11 அப்படின்னு சொல்லலாமா? ரைட். சார் 15ல 1 குறைச்சீங்க சரி. ஏன் 11ல 1 குறைக்கல? ஒருத்தர் கண்டிப்பா வேணும் அப்டின்னா, அவர உள்ள கணக்குல வச்சுக்கிட்டு நம்ம பண்ணுவோங்க. இப்ப அவர் கணக்கிலேயே தேவையில்லைங்க. அப்போ அந்த 15 பேத்துல ஒருத்தர அவர் வீட்டுக்கு அனுப்பிர்றோம். மீதி 14 பேர் தான் அங்க நிக்கிறாங்க. அந்த 14 பேத்துல இருந்து தான் நான் 11 பேரத்த சூஸ் பண்ண முடியும். ஏன்னா, அவர வீட்டுக்கு அனுப்பாம நான் வச்சிருந்து செலக்ட் பண்ணேன் அப்டின்னா, அவரையும் கணக்குல வந்துற மாரி ஆயிரும். அவர கண்டிப்பா நான் சூஸே பண்ணக்கூடாதுன்னு கேள்வியில சொல்லியிருந்திருக்காங்க. ரைட். அப்போ 14C11 ரைட். இந்த 14C11 பெருசா இருக்கனால இதனுடைய டிஃபரன்ஸ் வச்சு எழுதிக்கலாம். 14C இல்ல 14 - 11 வந்து பார்த்தீங்க அப்டின்னா 3. ரைட். இப்ப ஆன்ஸர் பண்ணலாம். ஸோ 14 இன்டூ 13 இன்டூ 12 டிவைடட் பை 1 இன்டூ 2 இன்டூ 3. ரைட். ஸோ 3 ஆல 6 டைம்ஸ் 2 3s ஆர் 6 இது 6 ஆல கேன்சல் பண்ணும்பொழுது 2 டைம்ஸ்ங்க. ஸோ 14 இன்டூ 13 வந்து 182 இன்டூ 2 அப்படிங்கிறது 364 அப்படிங்கிறது இதனுடைய ஆன்ஸர். ரைட். ஆன்ஸர் ஆப்ஷன் ஏ 364 பாசிபிள் காம்பினேஷன்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 11 பேத்துலருந்து 14 பேத்துலருந்து 11 பேத்த சூஸ் பண்ண முடியும். கிளியர். ஸோ இப்ப 2 கேள்விக்கு வித்தியாசம் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேங்க. இதுதான் காம்பினேஷன் பேஸ் பண்ண மாரியான கான்செப்ட். ஸோ 27 டாபிக்ல ஒரு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன். காம்பினேஷனுக்கு பேசிக்கான ஒரு எக்ஸாம்பிள் நம்ம இங்க வந்து பார்த்துருக்கோங்க. நம்மளுடைய மேக்ஸ் கார்னர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, அப்கமிங் குரூப் 2 ஏக்காக ரைட் இந்த ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்காக நம்ம வந்து கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாமே நம்ம முன்னாடி வந்து ஷேர் பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த வீடியோ கீழ இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இந்த கிளாஸ் டீட்டெயில்ஸும், அதனுடைய டெமோ கிளாஸ் வந்து நான் ஆட் பண்றேன். ஸோ இன்ட்ரஸ்டட் ஸ்டூடண்ட்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்க. ஸோ கம்மிங் செப்டம்பர் 22 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நெக்ஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ அத பத்தின டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஃபர்தரா இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ரைட். தேங்க் யூ.